ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் ஷார்ட்டா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மூலமா போயிட்டு இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை தவிர எந்த வார்த்தையும் ஃபர்ஸ்ட் என்னால் சொல்ல முடியாது. தென் அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரைட் ஸ்பீக்கர். ஏன்னா சோஷியல் மீடியாவும் சைட எங்க போட்டாலுமே நான் என்ன போட்டிருந்தேன்னா இவங்களுடைய 7 பேருமே நான் வந்து என்னுடைய அக்னிசர்களுடைய ஒரு கௌரவமான ஸ்பீக்கராக தான் நான் பார்க்கறேன். ஏன்னா இங்க யாரு வேணாலும் ஃபெமினிசம் பேசலாம். ஸோ இவங்க தான் பேசணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இங்க நீங்க பேசின இந்த செவன் மெம்பர்ஸ்மே வந்துட்டு தன்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நாங்க பேசணுமே தவிர அக்னிசர்களுடைய கருத்தா நீங்க பேசுங்க அப்படின்னா 7 பேருக்குமே நான் சொல்லல. ஸோ அவங்க கருத்தா பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. தென் எங்களுக்கு இதை முதல் நாங்க இந்த லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட் நாங்க ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா நான் இது பண்ணிட்டு இருக்கும் போதுட்டு எனக்கு வந்து ஆந்திரால வந்துட்டு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட பீரியட்ஸ் ஆன பெண்களை வில்லேஜை விட்டு காட்டுக்குள்ள அனுப்புற விஷயம் இருந்ததா நான் எனக்கு வந்து ஒரு இதில் நான் பார்த்தோன்னே ஷாக்கா இருந்தது. அது வரைக்கும் எனக்கு பீரியட்ஸை பத்தியான ஒரு புரிதல் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா நான் அதை பத்தி படிக்கும் போது தான் புரிஞ்சது. நம்ம வந்துட்டு பெண்களுக்கான விஷயமா நாங்க அக்னிசர்கள் எடுத்து பண்ணும்போது இதுக்கான விஷயம் நாங்க எடுத்து நம்ம ஒரு சொல்யூஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணி 2 இயர்ஸ் முன்னால ஸ்டார்ட் பண்ணதான் லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட். இந்த லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட் நான் பண்ணும் போதுட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா நான் எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் போய் பேசினாலுமே அவங்க சொல்ற கண்டிஷன் நான் பொண்ணுங்க மட்டும் தான் தருவேன், பசங்க கொடுக்க மாட்டேன். ஏன்னா இல்லைன்னா நான் பொண்ணுங்க தனியா தரேன் பசங்க தனியா தரேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்களே தவிர எனக்கு ஒன்னா இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்ததே கிடையாது. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நான் செகண்டா பண்ண கவர்மெண்ட் லா காலேஜ்ல அந்த மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கொடுத்துறேன், செகண்ட் பசங்க கொடுத்துருந்தாங்க. பொண்ணுங்க செஷனை விட பசங்க தான் பீரியட்ஸை பத்தியும் தேவனத்தை பத்தியும் செம்மையா பேசினாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அந்த மேமே என்கிட்ட சொன்னாங்க நான் 2 பேரும் சேர்த்து உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நாங்க அந்த பண்ண விஷயம் எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அதே மாதிரி நாங்க ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது முதல்ல வந்து நாங்க வந்து ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா தான் வருவோம். ஸோ இந்த விஷயத்துல என்னமோ நாங்களே ஒரு இதுவா இருக்கிற மாதிரி நாங்க மட்டும் தான் கேட்கறோமான்ற மாதிரியே ஒரு கருத்து இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் நான் டிசைட் பண்ணும்போது நாங்க வந்து ஒரு கருத்தரங்கம் வைப்போம், வச்சுட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கலாம்னும் போது எனக்கு இங்க வந்து 7 மெம்பர்ஸ்ல 6 பேருமே வேணும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி எங்க கருத்தோட ஒத்து போனதுக்கு. தென் இங்க முக்கியமான விஷயம் நாங்க கட்டாயமா கேட்கல, ஆப்ஷனா தான் கேட்கிறோம். லீவ் வந்துட்டு நீங்க கொடுத்தாங்கன்னு கேட்கல, வேணுமா வேணாமான்றத பெண்கள் டிசைட் பண்ணட்டும். வேணான்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிட்டி சைட்ல பாக்குற பீரியட்ஸ் ப்ராப்ளம் தவிர நீங்க வில்லேஜ் சைட்ல பயங்கரமா இருக்கு. நாங்க போன கல ஆய்வுலுமே அதை பத்தி தான் அதிகமா பேசினாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்ம வந்து கூடலூர் ஊட்டி சைட் போயிட்டீங்கன்னா ட்ரைபல்ஸ் ஏரியால பீரியட்ஸ் ஆனா அந்த 3 நாள் பசங்களை ஸ்கூலே அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அது மாத்தத்துக்கும் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. ஸோ அதுக்காகவே இது மேற்கொண்டு எடுக்கணும். ஸோ இந்த லீவ் கொடுத்து நான் வந்து அவங்களை வந்துட்டு மறுபடியும் நவீன தீண்டாமைக்குள்ள நாங்க இழுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு இது சைடு உங்களுடைய கடமை, உங்க உரிமை. அந்த உரிமையை கேட்கறதுல அது வந்து நவீன தீண்டாமையே ஆகாது. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு வந்து தீண்டாமை பிடிக்காது, நான் எந்த ஒரு டிஃபரெண்ட் பார்க்காம பழகிறேன் அப்படின்னா வெளியே வந்து ஜாதிய ரீதியா தீண்டாமை எந்த அளவுக்கு மோசன்றமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒரு தீண்டாமை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட்டா? இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல தீண்டாம நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு மீறியே நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கைட்டாவே. ஸோ முதல்ல தீண்டாம எந்த விதத்துல வந்தாலும் நம்ம அதை ஆப்போசிட் பண்ணுவோம். நம்ம எதையுமே நம்ம ஓகே பண்ணி நம்ம எடுத்துக்க வேணான்றதுல இந்த ஸ்டாக் அபவுட் பீரியட் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் கொண்டு போனோம். தென் இதோட ஃபைனல் ஈவெண்ட்டாக எப்படி முடிக்கணும்னு பண்ணும்போது நாங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் 4500 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கான்டாக்ட் பண்ணோம். அதை கான்டாக்ட் பண்ணி ஒரு 2 நாள் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் அவ்வளோவா பேசவே இல்லை. கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட் போனோம், எல்லா இடத்துலையுமே எங்களை வந்து டிஸ்மிஸ் மட்டும் தான் பண்ணாங்க. இது ஒரு ஸ்டேட் பாலிசி, இதையா நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வரீங்க. நாங்கள் கடைசியா வந்து ஒரு தீர்ப்பு தான் ரொம்ப காட்டமா இருந்தது, இது நவீன தீண்டாமை. ஸோ அது ரொம்ப கஷ்டமாவே இருந்தது அந்த விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டேட் பாலிசியா மாத்தணும் நம்ம அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம மக்கள் இதை பத்தி பேசணும். ஏன்னா இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை பத்தி பேசினா மட்டும்தான் கவர்மெண்ட் சைடுல போய் சேருமே. ஆனா இதை ஆஃப் த ரெக்கார்டா சப்போர்ட் பண்ற பல பேர் ஆன் த ரெக்கார்டா சப்போர்ட் பண்றது இல்லை. ஏன்னா நான் நிறைய யூடியூப் சேனல் கேட்டிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ்ட பேசியிருக்கேன். ஆனா யாருமே இது வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட எனக்காக போட்டதே கிடையாது. ஆனா நான் கேட்ட உடனே வந்து பேசணும் வந்து இந்த 7 மெம்பர்ஸ்க்கு என் டீம் சார்பா உங்க சார்பா ஒரு கிளாப் பண்ணிக்கலாம்.
நாங்க கொண்டு போறோம். நாங்க மார்ச் 8 மாதிரி நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதுக்குள்ள இதுக்கான ஒரு அட்லீஸ்ட் நாங்க வச்ச கோரிக்கை மொத்தம் 3 வச்சோம். பீரியட்ஸ்லோட சேர்த்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல நாப்கின் கொடுக்குறாங்க. அது வந்து 12 மந்த்ஸ் கொடுக்கணும். செகண்ட் வந்து டிஸ்போசல் மிஷின்ஸ் கட்டாயமாக்கப்படணும். ஏன்னா பல ஸ்கூல்ல கிடையவே கிடையாது, அது வேணும். தேர்ட் வந்து நான் கேட்டிருந்தேன்னா, இது வந்து பீரியட்ஸ் வந்து நீங்க ஒரு அன்டச்சபிளா பாக்காதீங்க. அதுக்காக நம்ம அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். பிளஸ் சில நாப்கின் கம்பெனிஸ் கிட்டயுமே நாங்க வந்து அந்த கவர்ல கேட்டோம், யாருமே ஒத்துக்கல. அதுக்காக நாங்களே ஒரு நாப்கின் பிராண்ட் ஒன்று உருவாக்கி அதை வந்து நாங்க அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே நாங்க அது ஃப்ரீயா நாப்கின் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல அந்த வாசகம் இருக்கும். இது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லா வருஷமும் டாபிக் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். எங்களால இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இதுதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எங்க டீம் உங்க சப்போர்ட்டோட மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷனுக்காக நான் கண்டிப்பா போராடுவோம். டீமா சேர்ந்து போராடுவோம், இவங்க 7 மெம்பர்ஸோட சேர்ந்து. ஸோ எப்படியும் வாங்கி கொடுத்தலாம். வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தென் நாங்க வியாச தோழர்களை எதுக்கு நாங்க இங்க வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு நாள் அவங்களுடைய டியூஷன் சென்டர் போய் பாருங்க. ஒரு இந்தியானா எப்படி இருக்கும்ன்றது அவங்க சென்டர்ல இருக்கும். ஏன்னா அங்க பார்லிமெண்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு எம்பிஸ் மாதிரி ஒரு பசங்க இருக்காங்க. அங்க போனீங்கன்னா ஒரு தம்பி இருக்கா. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னையும் பிரியா வந்துட்டு டீ குடிக்காம விடவே இல்லை. கழுத்தை பிடிச்சி நீங்க குடிச்சாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு அங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. டைம் கிடைச்சா ஒரு தடவை அங்க போய் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சரியான செம்மையான புரிதல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அக்னிசர்கள் ஒரு 4 months ஆக்டிவா இல்லாம நாங்க இங்க திருமுறை பண்ணும்போது அவங்க ஹானர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனாலதான் இங்க ஹானர் பண்ணது. டைம் கிடைச்சா ஒரு நாள் போய் பாருங்க. ஸ்டடிஸ் என்ன, இதுதான் விஷயம், இப்படிதான் பண்ணணும்ன்றது அங்க தெளிவா இருக்கும். ஸோ நம்ம சார்பா திரும்பி அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். அதே மாதிரி நாங்க வந்து பல சேனல் கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்டா வந்து ஒர்க் பண்ண சாரி எனக்கு ஸ்டர்மரிங் ப்ராப்ளம் அப்பப்போ வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த நீலம் சேனலுக்கு நாங்க என் டீம் சார்பாகவும் உங்க சார்பாகவும் பெரிய வார்த்தை சொல்லுவோம். தென் நான் வெறும் இன்ஸ்டாகிராம்ல வெறும் மெசேஜ் தான் பண்ணேன். அந்த மெசேஜுக்காக இவ்வளவு தூரம் வந்து ஆஷிக் ப்ரோக்கும் எங்களோட டீம் சார்பாக வார்த்தை. ஆக்சுவலா நாங்க ஒரு வாசகம் சொன்னோம் இல்லைங்களா. என்ன சொன்னோம்னா, சேகோவரா சொல்லுவாருல்ல, எங்கெல்லாம் வந்து ஒடுக்குமுறைகள் அடக்கப்படும் போது அங்க போய் கால்கள் பயணிக்கும்னு சொன்னார் இல்லையா. அதே தான் சொல்றேன். இந்தியா ஃபுல்லா யாருக்காவது எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த மனுஷனோட கால் பயணிக்கும். நீங்க அவர் பேஜை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கா ஜென்டில்மேன் சூப்பர். ஸோ வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த கருத்தரங்கத்துல இருந்து நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஆண் பெண்ணுன்ற ஈக்குவாலிட்டி நம்ம முதல்ல எல்லாருமே சமன் முதல்ல ஃபர்ஸ்டே எடுத்துப்போம். ரெண்டாவது எங்களுக்கு வந்து லீவ் வந்து நாங்க ஆப்ஷனா தான் கேட்போம், கட்டாயமாவே கேட்போம். ஏன்னா வேணாம்னு சொல்றதுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒருத்தங்க வந்து அதை சட்டம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இருக்குல்ல. வேணும்ன்றதுக்கான நியாயம் கிடைக்கணும். நம்ம சட்டம் சொல்ற மாதிரிதான் 99 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிர்வாகிகளும் தண்டிக்கப்படக்கூடாது. அப்ப 99 பேர் வேணாம்னாலும் ஒருத்தங்க வேணும்னாங்கன்னா நம்ம அவங்களுக்காக பண்ணுவோம். ஐ திங்க் இந்தியால நினைக்கிறேன் எந்த கண்ட்ரி எந்த ஊர் சரியா ஞாபகம் இல்ல. அந்த ஊர்ல அந்த வில்லேஜ்ல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் படிக்குது. அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த கவர்மெண்ட் பஸ் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கல்வி இம்பார்ட்டன்டா இருந்தது. அதுவும் அங்க வந்து அதிக பேர் படிக்கிற ஒரே ஒரு பொண்ணு தான் படிச்சாங்க. ஸோ அங்க கிடைச்ச நியாயம் எனக்கு இங்கேயும் தமிழ்நாட்டிலும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். முக்கியமா தமிழ்நாடு, ஏன்னா எல்லா விதத்துலயுமே தமிழ்நாடு சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. இந்த விதத்துல இல்லையோன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ அதை நம்ம சேர்ந்து உருவாக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணி பிளஸ் இதுல நிறைய பேர் சோசியல் மீடியா பார்த்துலாம் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி அப்படின்னு